அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம +2 அக்கவுண்டன்சில 3rd சாப்டர் பார்க்க போறோம். அதுல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்டை பத்தி பார்க்கலாம். இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன்னா லாப நட்ட பகிர்வு கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா கூட்டாளிகளுக்கு பெற வேண்டிய தொகை என்னெல்லாம் இருக்கு, அப்புறம் கூட்டாளிகள் செலுத்த வேண்டியது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து ஆக்சுவலா ப்ராஃபிட் என்ன, அந்த ப்ராஃபிட்டை எப்படி கூட்டாளிகளுக்கு பிரிச்சு கொடுக்கறது, அதை பத்தி தான் இந்த இதுல பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ எக்ஸசைஸ் சம் 21 பார்க்கலாம். இப்போ ஆனந்த் அண்ட் நாராயணன் ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க. அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 5:3 அப்படின்ற ரேஷியோல பிரிச்சுக்கிறாங்க. அவங்களுடைய முதல் தொடக்கத்துல பாத்தீங்கன்னா ஜனவரி 1, 2018ல 50,000 30,000. ஆனந்த் 50,000, நாராயணன் 30,000. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% per annum. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 1,800. அதாச்சும் ஆனந்துக்கு 1,000, நாராயணனுக்கு 800. The net profit of the firm before considering interest on capital and interest on drawing amounted to 35,000. அதாச்சும் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் டிராயிங்ஸும் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடி நெட் ப்ராஃபிட் 35,000 இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. Give journal entries and prepare profit and loss appropriation account as on 31st December 2018. Assume that the capital are fluctuating. இப்போ fluctuating அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன அர்த்தம், ஒரே கேபிட்டல் அக்கௌண்ட் மட்டும்தான் போடுவோம். அப்போ இந்த ப்ராஃபிட் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான். சரிங்களா? அதே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் ரெண்டுமே. ஆனா பிக்சட் மெத்தட் அப்படின்னாக்கா கேபிட்டல் அக்கௌண்ட் அடுத்து கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்லாம் கரண்ட் அக்கௌண்ட்ல வரும். அதுக்காக தான் இப்படி கொடுப்பாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் இப்போ ஃபிளக்சுவேஷன் அக்கௌண்ட்னா நம்ம எல்லாமே கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு தான் போடுவோம். சரி, இப்போ நம்ம ஜர்னல் என்ட்ரி கேட்டிருக்காங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா 50,000ல 6%, ரெண்டு ஜீரோக்கு கேன்சல் ஆகுது. இப்போ 6 5 30. அடுத்து 30,000 into 6/100, ரெண்டு ஜீரோ, அப்புறம் இதுக்கு 1,800, 3,000, அப்புறம் இது ஒரு 1,800. இதை பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 50,000ல 6% 3,000, 30,000ல 6% 1,800. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட். பாத்தீங்கன்னா 4,800 இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். எப்படின்னா ஆனந்தோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ 3,000, நாராயணன் 1,800. இப்போ இதை கேபிட்டல் அக்கௌண்ட்ல தான் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும். அதனால பார்ட்னர்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் வைக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த கம்பெனிக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ், அதனால அதை டெபிட் வைக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட். கண்டுபிடிச்ச அமௌண்ட் 3,000, 1,800, ரெண்டும் சேர்த்து 4,800. இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். அதனால ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு டோட்டலா ரெண்டு பேருக்கு எவ்வளோ 4,800, 4,800. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் இங்கே சம்ல கொடுத்துட்டாங்க. ஒருத்தருது 1,000, ஒருத்தருது 800 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். இப்போ அவங்களுடைய கேபிட்டல் குறையும். அதனால அதை அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் வைக்கிறோம். ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா, நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா. ஆனந்த் 1,000, நாராயணன் 800. அப்போ டோட்டலா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் 1,800 டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். அடுத்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்
டிரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 1800 டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் 1800. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டேட்டா 32,000 டு ஆனந்த் கேபிட்டல் டு நாராயணன் கேபிட்டல். இது வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போட்டதுக்கு அப்புறம் போடணும். இப்ப பாத்தீங்கன்னா இது ப்ராஃபிட்டா லாஸான்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி போடணும். இப்ப இந்த சம்ல ப்ராஃபிட் வர்றதுனால என்ன செஞ்சிருக்கோம், ப்ராஃபிட் வந்தா அவங்களுடைய கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகும், அதனால கிரெடிட் வைக்கிறோம். இப்போ பார்ட்னர்ஸ்க்கு தர வேண்டியது வந்து நமக்கு லைபிலிட்டி, அதனால கிரெடிட் டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் பேலன்ஸ் வரும். இந்த ப்ராஃபிட்டை தான் நம்ம வந்து ரெண்டு பேருக்கும் பிரிச்சு கொடுக்கிறோம். இவங்க என்ன ரேஷியோல பிரிச்சு எடுத்துக்கிறாங்களோ அந்த ரேஷியோல. இப்ப பாத்தீங்கன்னா அதே லாஸ் வந்துச்சு வச்சுக்கோங்க, என்ன செய்யணும், டு ஆனந்த் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு நாராயணன் கேபிட்டல் அக்கௌண்ட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டை பார்த்துக்குங்க. இப்போ ஃபார்மேட் இருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் வந்து ஃபார்மேட் இருக்கு. என்னன்னா நெட் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து கிரெடிட் சைட்ல வரும், டெபிட் சைட்ல வந்து அந்த பார்ட்னர்ஸ்க்கு சேர வேண்டிய தொகை, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் இதெல்லாம் வரும். சரிங்களா? இப்போ இந்த சம்ல பாத்தீங்கன்னா நமக்கு சேலரி கமிஷன்லாம் கொடுக்கல, நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து ஃபார்மேட்டை ஒரு வாட்டி படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? நெட் ப்ராஃபிட் கிரெடிட் எப்பவுமே நீங்க வந்து பேலன்ஸ் ப்ராட்டான்னு சொல்லிட்டு என்ன செய்வீங்க, கிரெடிட் சைட்ல தான் எடுத்து எழுதிங்க. அந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நெட் ப்ராஃபிட் கிடைச்சதை கிரெடிட் சைட்ல போட்டுரும். இப்ப பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து இந்த கம்பெனிக்கு தர வேண்டியது. அப்போ பார்ட்னர்ஸ்க்கு எக்ஸ்பென்சஸ் அந்த நிறுவனத்துக்கு வந்து இன்கம், அதனால வந்து கிரெடிட் சைட்ல போடுறோம். இப்போ ரெண்டு பேரோட அமௌண்ட் வந்து 1800 இந்த மாதிரி தான் போடணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஹெட்டிங் போட்டு ஆனந்த் 1000, நாராயணன் 800 போட்டு 1800. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, அது வந்து டெபிட். இது வந்து அந்த நிறுவனத்துக்கு எக்ஸ்பென்சஸ், அதனால டெபிட்ல போட்டுரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் போட்டு ஆனந்துக்கு 3000, நாராயணனுக்கு 1800, இப்போ 4800. இப்போ ப்ராஃபிட் இவ்வளவு கிடைச்சது, இவ்வளவு பார்ட்னர்ஸ் கிட்ட இருந்து வர வேண்டியது, பார்ட்னர்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது இவ்வளோ. அப்போ ப்ராஃபிட் மிச்ச பேலன்ஸ், அதாச்சும் இந்த 36,800 வந்து ப்ராஃபிட் மாதிரி. இதுல எக்ஸ்பென்சஸ் 4,800 போச்சுன்னா ப்ராஃபிட் வந்து 32,000. இந்த 32,000 இந்த பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்கிறோம். அவங்க வந்து 5:3 ரேஷியோல ப்ராஃபிட் அண்ட் லாஸும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. இதுல நமக்கு ப்ராஃபிட் 32,000 கிடைச்சது. இந்த 32,000 8ஆல என்ன செய்யறோம், டிவைட் பண்ணாக்கா 32,000 8ஆல டிவைட் பண்ணா 4,000 கிடைக்குது. இப்போ இந்த 4,000 5ஆல ஒருத்தருக்கு 5 பங்கு, அதாச்சும் 5 ஷேர் ஒருத்தருக்கு. இப்போ 4,000 × 5 போட்டீங்கன்னா 20,000 கிடைக்குது. அடுத்து இன்னொருத்தருக்கு வந்து 4,000 × 3 போட்டீங்கன்னாக்கா 12,000 கிடைக்குது. ஒருத்தருக்கு 5 பங்கு, ஒருத்தருக்கு 3 பங்கு, இப்போ 12,000. இப்போ இதை தான் பிரிச்சு கொடுத்துறோம், இந்த 32,000 தான். இதை பாருங்க, கிரெடிட் பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 36,800, அதுல இருந்து 4,800 மைனஸ் பண்ணீங்கன்னா 32,000 வந்து நமக்கு ப்ராஃபிட். சரிங்களா? இப்போ இந்த 36,800ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 4,800 லெஸ் பண்ணா 32,000. இப்போ இதை பார்ட்னர்ஸ்க்கு பிரிச்சு கொடுத்துட்டோம். 20,000, 12,000. இதை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் இந்த ப்ராஃபிட். அதனால வந்து பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டு ஆனந்த் 20,000, நாராயணன் 12,000. அவ்வளவுதாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் கேட்டா இந்த ஃபார்மேட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. சரிங்களா? நன்றி, வணக்கம்.